அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறிந்தது இந்த இயேசு. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறிந்தது இந்த இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் பணியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் உறுதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உந்தன் அன்புக்கு எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பம் இல்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வினிதம், பின்தொடரும் வாழ்வினிதம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, நேரலையாக இந்த திருப்பலியை பார்த்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவினுடைய நாமத்திலே இந்த கல்வாரி திருப்பலியிலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுகின்றோம். உங்களுடைய வேண்டுதல்கள், உங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுங்கள். எல்லாம் வல்ல தந்தையாகிய இருக்கின்ற தேவன் தன்னுடைய திருவிழப்படி எங்களை சந்தித்து எங்களுடைய தேவைகளிலே நிறைவு செய்து எங்களுக்கு ஆசீர்வாதங்கள் தர வேண்டும் என்று சொல்லி இந்த பலியூடாக நாங்கள் மன்றாடி சபித்துக் கொள்ளுவோம். இன்றைய நாளிலே திரு அவையானது தூய மரியாவினுடைய தூய்மைமிகு பெயரை நினைவு கூர்ந்து இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றது. கன்னிமரி உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட ஆண்டவராகிய கடவுளின் ஆசியை பெற்ற தாயாக இருக்கின்றாள். எனவே அன்னையினுடைய பெயரை போற்றி வாழ்த்தி வணங்கி நாங்களும் அன்னையினுடைய பாதுகாவலை மருளாசீரையும் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளவும் இந்த பலியூடாக நாங்கள் மன்றாடி சபித்து கொள்ளுவோம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்குரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பேற்றையும் அளிப்பீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8. இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை.
சகோதர சகோதரிகளே, நம் அனைவருக்கும் அறிவு உண்டு. இது நமக்கு தெரிந்ததே. இவ்வறிவு இருமாப்படையச் செய்யும், ஆனால் அன்பு உறவை வளர்க்கும். தமக்கு ஏதோ அறிவு இருக்கின்றது என்று நினைக்கின்றவர் அறிய வேண்டிய முறையில் எதையும் அறிந்து கொள்ளவில்லை. கடவுளிடம் அன்பு செலுத்துகிறவரை கடவுள் அறிவார். இப்போது சிலைகளுக்கு படைக்கப்பட்டவற்றை உண்பதை குறித்து பார்ப்போம். இவ்வுலகில் சிலை என்பது ஒன்றுமே இல்லை. கடவுள் ஒருவரன்றி வேறு தெய்வங்கள் இல்லை என்று நமக்கு தெரியும். விண்ணிலும் மண்ணிலும் தெய்வங்கள் என்று சொல்லப்படுபவை பல இருக்கலாம். தெய்வங்கள் பலவும் ஆண்டவர்கள் பலரும் உள்ளனர். ஆனால் நமக்கு கடவுள் ஒருவரே. அவரே நம் தந்தை. அவரிடமிருந்தே அனைத்தும் வருகின்றன. அவருக்காக நாம் இருக்கின்றோம். அவ்வாறே நமக்கு ஆண்டவரும் ஒருவரே. அவரே இயேசு கிறிஸ்து. அவர் வழியாகவே அனைத்தும் வருகின்றன. அவர் மூலமாகவே நாம் வாழ்கின்றோம். ஆனால் இவ்வறிவு எல்லாரிடமும் இல்லை. இதுவரை சிலைகளை வழிபட்டு பழக்கப்பட்ட சிலர் அவற்றிற்கு படைக்கப்பட்டவற்றை படையல் பொருள் என எண்ணி உண்கின்றார்கள். அவர்களின் மனச்சான்று வலுவற்றதாய் இருப்பதால் அது கரைபடுகின்றது. இவ்வாறு இந்த அறிவு வலுவற்றவரின் அழிவுக்கு காரணமாகிறது. அவர் சகோதர சகோதரிகளில் ஒருவர் அல்லவா? அவருக்காகவும் கிறிஸ்து இறந்தார் அல்லவா? இவ்வாறு நீங்கள் வலுவற்ற மனச்சான்றை காயப்படுத்தி சகோதர சகோதரிகளுக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கே எதிரான பாவமாகும். ஆகையால் என் சகோதர சகோதரிகள் ஒருவருக்கு நான் உண்ணும் உணவு ஒரு தடைக்கல்லாக இருக்குமானால் இறைச்சியை ஒரு நாளும் உண்ண மாட்டேன். அவர் பாவத்தில் விழ நான் காரணமாய் இருக்க மாட்டேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 139 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பதிலாக, ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே நீர் என்னை ஆய்ந்து இருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்து உய்த்துணர்கின்றீர். நான் நடப்பதையும் படுப்பதையும் நீர் அறிந்துள்ளீர். என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவையே. ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். என் உள்ளுறுப்புக்களை உண்டாக்கியவர் நீரே. என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்ததால் நான் உமக்கு நன்றி நவில்கின்றேன். செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதையும் என் மனம் முற்றிலும் அறியும். ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும். என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும். உம்மை வருத்தும் வழியில் நான் செல்கின்றேனோ என்று பாரும். என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே என்றுமுள்ள வழியில் என்னை நடத்தியருளும். ஆண்டவரே என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியருளும்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6 இறைவசனங்கள் 27 தொடக்கம் 38 வரை. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகிறேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறு கன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள், உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள், உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள், உங்களுடைய பொருட்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள், பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்று கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடமும் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்கள் கைமாறு மிகுதியாயிருக்கும், நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கின்றார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இறையுறவுகளே, நாங்கள் வாழுகின்ற இந்த நாட்களிலே, இந்த காலத்திலே அறிவு என்பது மிக முக்கியமானது. ஒன்றை பற்றி நாங்கள் கொண்டிருக்கின்ற அறிவு, அதிலே நாங்கள் பெறுகின்ற பாண்டித்தியம் என்பது எங்களுடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்றாக காணப்படுகின்றது. இது எங்களுடைய புத்தியில் இருந்து நாங்கள் பெறுகின்ற அறிவு, ஆற்றல், எங்களுடைய திறமைகளை குறித்து நிற்கின்றது.
இந்த நாங்கள் கொண்டிருக்கின்ற அறிவுகளும் ஆற்றல்களும் திறமைகளும் மற்றவர்களிடத்திலே ஒரு அன்புணர்வை கொள்வதற்கு எங்களுக்கு வழி செய்ய வேண்டும். மற்றவர்களிடத்திலே நாங்கள் இரக்கத்தோடு கரிசனையோடு அன்போடு அவர்களை நோக்குவதற்கு இந்த நாங்கள் கொண்டிருக்கின்ற அறிவு நிச்சயமாக எங்களுக்கு வழி செய்ய வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் கொண்டிருக்கின்ற அறிவு முழுமையான பலனை எங்களுக்கு ஒருபோதும் தந்துவிட முடியாது. இந்த அறிவை மட்டும் நாங்கள் கொண்டிருப்போம் என்று சொன்னால், மற்றவர்களிடத்திலே அன்பு இரக்கம் கரிசனை இல்லாமல் நாங்கள் அறிவை மட்டும் கொண்டிருப்போம் என்று சொன்னால், பவுலுடைய வார்த்தை எங்களுக்கும் நிறைவாக பொருந்தும். அவர் சொல்லுவார், நம் அனைவருக்கும் அறிவு உண்டு, இது நமக்கு தெரிந்ததே, இவ்வறிவு இருமாப்பு அடையச் செய்யும். இயேசுவில் பிரியமானவர்களே, நாங்கள் கொண்டிருக்கின்ற அறிவு ஆற்றல்கள் மற்றவர்களை பற்றி நாங்கள் சிந்திக்கவில்லை என்று சொன்னால், அது எங்களுக்குள்ளே ஒரு இருமாப்பை ஒரு தன்னலத்தை அது உருவாக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய இந்த முதல் வாசகத்திலே கொரிந்திய மக்களுக்கு பவுல் எழுதுகின்றார். கொரிந்திய மக்கள் பல்வேறு தெய்வ வழிபாட்டிலே தங்களை இணைத்து கொண்டிருந்த ஒரு சூழ்நிலையிலே சந்தர்ப்பத்திலே தான் இந்த மடலை அவர்களுக்கு எழுதுகின்றார். அங்கு இருவேறு சாரார் இருக்கின்றார்கள். ஒரு வகையினர் அறிவு சார்ந்தவர்கள், நிறைந்த அறிவை கொண்டிருந்த மக்களை கொரிந்து நகரம் கொண்டிருந்தது. இன்னொரு சாரார் பாமரர்கள், படிப்பு அறிவு அற்றவர்கள், குறைந்தவர்கள். ஆகவே இந்த இருவருக்குமாக சேர்த்து வேற்று தெய்வங்களை நீங்கள் வழிபடலாகாது என்று சொல்லி அவர் தன்னுடைய போதனையை போதிக்கின்ற பொழுதே, பாமரர்கள் அறிவிலே குறைந்தவர்கள் அவர்கள் பவுலுடைய போதனையை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கொண்டு ஆண்டவராகிய கிறிஸ்துவை அவர்கள் வழிபடுவதற்கு முன்வருகின்றார்கள். ஆனால் இந்த அறிவு படைத்தவர்கள், ஆற்றல் படைத்தவர்கள், திறமை படைத்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? பவுலோடு ஒரு வாக்குவாதத்திலே ஈடுபடுகிறார்கள். வேறு தெய்வங்கள் இல்லை என்று சொல்லுகிறீர், வேறு கடவுள் இல்லை என்று சொல்லுகிறீர், ஆகவே படைக்கப்பட்டவற்றை நாங்கள் உண்ணலாம் தானே? தெய்வங்கள் இல்லை என்று சொன்னால், வேறு கடவுள் இல்லை என்று சொன்னால் யாருக்கு படையல்கள்? ஆகவே படைக்கப்பட்டவற்றை நாங்கள் உண்ணுவது முறையே என்கின்ற ஒரு அறிவு சார்ந்த ஒரு போராட்டத்திலே, ஒரு வாக்குவாதத்திலே அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். அப்பொழுது பவுல் அவர்களுக்கு மிக அழகாக சொல்லுவார், என் சகோதர சகோதரிகள் ஒருவர் காயப்படுத்தி அவருக்கு எதிராக பாவம் செய்தால் அது கிறிஸ்துவுக்கு எதிரான பாவம் அல்லவா? நீங்கள் அறிவு சார்ந்த ரீதியிலே நீங்கள் சொல்லுவது முறையே, ஆனால் அறிவற்ற மக்கள் அதை பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய நடத்தையை பார்க்கின்ற பொழுது அவர்களும் வழி தவறி போவார்கள் என்று சொன்னால், அது நீங்கள் அவர்களுக்கு காட்டுகின்ற ஒரு துன்மாதிரியாக மாறிவிடுகிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுவார். இன்றைய நற்செய்தியிலே பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு மிக அழகான கிறிஸ்தவ விழுமியங்களை அடிப்படையிலே அவர் போதிக்கின்றார். அன்பு செய்யுங்கள், ஒரு கன்னத்தில் அறைந்தால் உங்களுடைய மறுகன்னத்தையும் காட்டுங்கள், பகைவரை அன்பு செய்யுங்கள், மற்றவர்களுக்கு தாராளமாக கொடுங்கள் என்று சொல்லி மற்றவர்கள் மட்டிலே கொண்டிருக்க வேண்டிய கரிசனை அன்பை பற்றி சொல்லுவார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு ஒரு மனிதன் உள்ளத்திலே மற்றவர்களை பற்றி அவர் எண்ணுகின்ற எண்ண அலைகள் பற்றி அவர் இந்த நற்செய்தியிலே பேசுகின்றார். முதல் வாசகத்திலே அறிவு சார்ந்த அந்த கொரிந்திய மக்களோடு பவுலினுடைய உரையாடலை பார்க்கிறோம். ஆகவே மொத்தத்திலே இந்த இரண்டு வாசகங்களும் நாங்கள் கொண்டிருக்கின்ற அறிவிலே இருந்து நாங்கள் மற்றவர்கள் மட்டிலே அன்பு கரிசனை இரக்கம் கொண்டிருக்கத்தான் நாங்கள் வைத்திருக்கின்ற அறிவு எங்களுக்கு பயன்பட வேண்டும். நாங்கள் வைத்திருக்கின்ற அறிவு தனியவே பிறர் நலம் இல்லாமல் இருக்கும் என்று சொன்னால் அது எங்களுக்குள்ளே இருமாப்பை உண்டு பண்ணும். ஆகவே இந்த இரண்டு வாசகங்களிலும் அடிப்படையில் நாங்கள் பெற்றிருக்கின்ற ஆற்றல்கள் திறமைகளை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு அன்பு பணி புரிவதன் மூலம் அவர்களில் கிறிஸ்துவை காணுவதற்கு இந்த பலியூடாக நாங்கள் இறைவரம் வேண்டி மன்றாடி கொள்ளுவோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, உமது திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் அனைவரும்
தம் பணியை நல்ல முறையில் செய்ய தேவையான உடல் உள ஆன்மீக நலன்களை அவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நிறைவாழ்வின் ஊற்றே இறைவா, இன்றைய உலகில் பட்டம், பதவி, புகழ் என்பவற்றுக்காக ஒருவரையொருவர் மறுத்து சுயநல போக்கால் வாழும் ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும். அவர்கள் அனைவரும் உண்மை, நேர்மை, பிறரன்பு போன்ற பணிகளை தம் வாழ்வாக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, மரியாவின் மாட்சிக்குரிய பெயரை கொண்டாடும் நாம் அன்னையின் வாழ்வின் படிப்பினைகளை ஒவ்வொன்றையும் எம் வாழ்வில் பின்பற்றி வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலமருளும் நல்லாயனே இறைவா, உடல் நலக்குறைவினால் மருத்துவமனையிலும் வீடுகளிலும் சிகிச்சை பெறும் அனைவருக்காகவும் உம்மிடம் வருகின்றோம். உமது அன்பு கரத்தினால் அவர்களை தொட்டு குணப்படுத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட வேண்டுதல்களையும் மௌனமாக ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். வல்லமையுள்ள தகப்பனே இறைவா, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு தாழ்மையான உள்ளத்தோடு உம்முடைய பாதத்திலே வைத்து எங்களுடைய மன்றாட்டுக்கு கனிவாக செவி சாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எமக்கு தந்தருள்வீராக. இவற்றில் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பாய்தேவா, பாய்தேவா, கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே பாய்தேவா, இதை பாய்தேவா, கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். காணிக்கையாய் என்னை கொணர்ந்தே பாய்து வா, இதை பாய்து வா. தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தினம் தினமும் வழி நடத்தி என்னை காக்கின்றாய். சோகம் வந்து சூழும் போது என்னை தேற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தனிமை வந்து வாட்டும் போது கரம் பற்றினாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயிருப்பாய். தந்தேன் என்னை நன்றி பலியாயிருப்பாய். காணிக்கையாய் என்னை கொணர்ந்தே நீர் பாய்து வா, என்னை பாய்து வா. கள்ளமில்லா மனம் கொணர்ந்தே நீர் பாய்து வா, இதை பாய்து வா. கரம் நீட்டி என்னை தாங்கி உனதாக்க வேண்டும். ஏற்றுக்கொண்டு என் வாழ்வில் மாற்றம் தர வேண்டும். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம்.
அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாது எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்பு அடைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக்கு. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமாக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னென்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுகோளியின் உள்ளேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும். உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிழத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக சபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது வார்த்தையாலும் விண்ணகவிருந்தாலும் நம்பிக்கையாளருக்கு நீர் உணவு அளித்து வாழ்வளிக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். வாடாலியும் வாழ்த்தி பாடிடும் தூய்மைதான் அவள் தோற்றம். வென்று தேடாமானிடர் யாழுளர் தரணி பாடாரவளேற்றம். பாடாரவளேற்றம். அன்னையுணருள் திருவதனம் கண்டால் நம் அல்லல்கள் மறைந்து விடும். அவள் கண்களில் மின்னிடும் கருணையை கண்டால் கவலைகள் மறைந்து விடும். கவலைகள் மறைந்து விடும். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.